Hallo Leute, guten Morgen. Ich wünsche Ihnen einen schönen Tag. இன்றைக்கான நாகரிகன் செய்திகள் என்னன்னு பார்ப்போம். 350 இந்த செய்தி தான். 350 Schulen geschlossen, Luftverschmutzung in Bangkok. ரொம்ப எளிதான ஒரு வாக்கியம் தான் இன்னைக்கு படிக்கிறது. In der thailändischen Hauptstadt Bangkok müssen am Freitag wegen der Luftverschmutzung mehr als 350 Schulen geschlossen bleiben. ஒரு அழகான ஒரு வாக்கியம். நிறைய விஷயங்கள் வந்து இந்த வாக்கியத்துக்குள்ளேருந்து கற்றுக்க முடியும். என்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம. இந்தியர் தாய்லாண்டிஷன் ஹவுப்ஸ்டாட். சரி, நம்ம வந்து எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி முதல்ல வெர்ப் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஒரு தாய்ஷோடைய ஒரு வாக்கியம் எந்த வாக்கியம் எடுத்தாலும் அதில் வெர்ப் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கும். முதல்ல நம்ம ரெண்டாவது இடத்துக்கு போயிடணும். நேராக ரெண்டாவது இடத்துக்கு போயிடலாம். இதுதான் ரெண்டாவது இடம். மியூசன். இந்த தாய்லாண்டிஷன் ஹவுப்ஸ்டாட் பேங்காக் இது எல்லாமே சேர்ந்ததும் ஒரே வார்த்தை தான். மியூசன். இங்கே மியூசன் வந்ததுனால கண்டிப்பாக வெர்ப் வந்து அந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் எண்ட் கடைசிக்கு போயிடுமா? அப்போ கடைசிக்கு போயிடலாம். பிளைபன். மியூசன் பிளைபன். கெஷ்லோசன் பிளைபன். இதுவும் ஒரு வெர்பா, வினைச்சொல்லா. அப்போது மியூசன் கெஷ்லோசன் பிளைபன். மியூசன் மஸ்ட், கண்டிப்பாக மூடி இருக்க வேண்டும். கெஷ்லோசன் அப்படின்னா க்ளோஸ்டு. பிளைபன்னா ஸ்டே, அதாவது இருக்கணும், மூடி இருக்கணும். ஸோ ஏதோ ஒன்று வந்து மூடி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. முதல்ல இதை தான் பார்த்து நம்ம ஒரு வாக்கியத்தை, இது செய்தியில் எந்த வாக்கியம் எடுத்தாலும் நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு அப்பேர் பண்ணுறீங்கன்னா கூட முதல்ல ஒரு வாக்கியத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாவது இடத்தையும் கடைசியையும் போய் பார்த்துருங்க. ரெண்டாவதுல முதல் வெர்ப் இருந்ததுன்னா கடைசியில் பார்ட்டிசிபிள்ஸ் வேயில் வந்துடும், இல்லைனா இன்ஃபினிட்டிவில் வரும். ரெண்டாவதுல ஹெல்ப் வெர்பில் இருந்ததுன்னா கடைசியாக பார்ட்டிசிபிள்ஸ் வேயில் வரும். பல வீடியோக்களில் இதை பார்த்துருக்கோம். இப்போ இதை தொடர்ந்து இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஏதோ ஒன்று க்ளோஸாக இருக்குது. எங்கே க்ளோஸாக இருக்குது? இந்த தாய்லாண்டிஷன் ஹவுப்ஸ்டாட் பேங்காக். ஹவுப்ஸ்டாட் அப்படின்னா முக்கியமான நகரம். நம்ம வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோமா? ஹவுப்ட் ஸ்டாட் பேங்காக். ப்ரைம் சிட்டி, கேபிட்டல் சிட்டி வந்து பேங்காக். ஸோ பேங்காக்கில் ஏதோ ஒன்று கெஷ்லோசன் வேர்டன் க்ளோஸாக இருக்கணும், மூடி இருக்கணும். இப்போ என்னது? 350 ஷூலன், 350க்கும் மேற்பட்ட பள்ளிகள். ஏன் மேற்பட்ட அப்படிங்கிற? இங்கே மேர் ஆல்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 350ன்னு மட்டும் போட்டிருந்தா நம்ம வந்து 350 ஸ்கூல் தான் கரெக்டாக, பள்ளிகள் தான் வந்து மூடப்படணும் அப்படின்னு சொல்லலாம். மேர் ஆல்ஸ், கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட பள்ளிகள் கெஷ்லோசன் வேர் பிளைபன். ஸோ மூடி இருக்கிறது, சரியா? மூடி மியூசன் கெஷ்லோசன் பிளைபன். ஸோ மஸ்ட்டு. ஸோ வந்து மூடி இருக்கணும். எதனால்? இப்போது எங்கன்னு பார்த்தாச்சு, என்னன்னு பார்த்தாச்சு. எதனால்? வேகன் தேர் லுஃப்ட் வெர்ஷ்முட்சுங், காற்றுடைய மாசுபாடு, காற்றுடைய குவாலிட்டி சரியாக இல்லாததுனால, காற்றுடைய மாசுபாடு அடைந்ததுனால, லுஃப்ட் காற்று, வெர்ஷ்முட்சுங் காற்று மாசுபட்டு இருக்கிறதுனால, என்னைக்கு? ஃப்ரைட்டாக், ஃப்ரைட்டாக் வெள்ளிக்கிழமை. ஸோ இப்போ வந்து அழகாக இதோடைய அர்த்தத்தெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டோமா? முதல்ல எங்கே? பேங்காக்கில். ரெண்டாவது என்னைக்கு? வெள்ளிக்கிழமை. மூன்றாவது எதனால்? காற்று மாசுபட்டு விட்டதனால. நான்காவது என்னது? 350க்கும் மேற்பட்ட பள்ளிகள். அஞ்சாவது அந்த பள்ளிகள்லாம் என்ன ஆகணும்? மூடி இருக்க வேண்டும். எவ்வளோ ஒரு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த வார்த்தை எவ்வளோ அழகாக, இந்த வாக்கியம் வந்து புரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தினம் ஒரே ஒரு வாக்கியம், சின்ன வாக்கியம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க. ஜெர்மன் ரொம்ப எளிதானது, ரொம்ப சுலபமாக உங்களுக்கு வந்துடும். Deutsch ist sehr einfach.